வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மருந்து நீங்கள் அடித்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு எப்படி பூ வருது அப்படிங்கிறத நான் இப்போ போகிற வீடியோவில் நான் தெளிவுபடுத்துகிறேன். இதில் டாடா சர்ப்ளஸ் எம்என் மிக்ஸ் 2 ml, ஃபிடா 1 ml, பேந்தால் 2 ml, மார்க்கர் 2 ml, ரெனோஃபின் 1, சிமோடிஸ் 1 ml, என்பிகே 2, இசாபின் 2, எக்ஸோடிஸ் 2 இந்த மாதிரி நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் லஷ் 1 ml இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு இது எல்லாமே. இப்போது நம்ம இந்த மருந்தோட தகவலும் சொல்கிறேன். அந்த மருந்து என்ன மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்களே, இப்போ இந்த ஃபோட்டோ இந்த வீடியோலாம் பார்க்குறீங்களே, இது எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டம் வந்து ஒரு 30 கிலோ தாண்டி அறுவடை வந்து இப்போ ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்குது. 15, 10, 15, 12, 13, 10 அப்படின்னு ரிவர்ஸ் ஆகினே இருக்குது. இது வந்து ஒரு 15 டேஸாக வந்து நமக்கு அறுவடை வந்து இப்போ ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த ரிவர்ஸ் ஆன செடி மறுபடியும் இந்த மாதிரி அரும்பு கட்டியிருக்கு, இந்த மாதிரி துளிர் அடிச்சிருக்கு. இப்போ இந்த செடியில் பொறுத்த வரையில் எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே பூ ஏறிட்டே போயிட்டு மறுபடியும் அந்த தோட்டம் வந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிட்டுது. அந்த ரிவர்ஸ் ஆனது கூட சேர்ந்து மறுபடியும் இந்த மாதிரி துளிரும் இந்த மாதிரி அரும்பு கட்ட இப்போ செடி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ என்னோடய கணிப்பு எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 கிலோ ரிவர்ஸில் ஒரு 5 kg வர வரைக்கும் பார்த்திங்கன்னா, மறுபடியும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் பூ வந்து ஆரம்பிச்சிடும் அப்படின்னு தான் தோணுது எனக்கு. ஏன்னா இப்போ இந்த மாதிரி அரும்பு கட்ட ஆரம்பித்தாச்சு. இந்த அரும்பு கட்டுறதோடு சேர்த்து நமக்கு இந்த அறுவடை வந்து இந்த மாதிரி வந்தாலே போதும். ஒரு 1 வீக் தான் அதிகபட்சமாக டைம். இந்த 1 வீக்குள்ளே வந்து நம்ம பூ மறுபடியும் டெவலப் ஆகிடும், அறுவடை ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் அடி உரம் எதுவுமே நான் போடலை, மருந்து அடித்ததோடு சரி. இந்த தோட்டத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அடி உரம் போட்டிருந்தேன். இந்த போட்ட அந்த அடி உரத்துக்கு நமக்கு வந்து பூ வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஒரு உத்தேசமாக இது வந்து ஒரு 40லேருந்து ஒரு 50 சென்ட்டு பரப்பளவு இருக்கும். இப்போ இந்த 40லேருந்து ஒரு 50 பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து 10 நாள்லேயே வந்து மொத்தமாக 200 கிலோ பூ வந்திருக்கு. 200 கிலோ அது மேலே வந்திருக்கு நமக்கு பூ. உத்தேசமாக சொல்கிறேன், எனக்கு கரெக்டாக எக்ஸாக்ட் அதெல்லாம் 200 கிலோ கீழெல்லாம் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. இப்போ நமக்கு இப்படி வந்திருக்கு. இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து இன்னும் குறையவே இல்லை, இன்னும் போகும். இன்னும் எவ்வளோ போகும் நமக்கு தெரியாது. பட் என்னோடய கணிப்பு பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒரு நிறையாவே போகும் அப்படின்னு தான் தோணுது. 10-15 நாளைக்கு இன்னும் பூ நம்ம இறங்கலை இன்னும். அப்போது நம்ம தோராயமாக நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா கூட நமக்கு ஒரு 40-50 சென்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உத்தேசமாக நம்ம பார்த்தா கூட ஒரு 300லேருந்து 400 கிலோ பூ தாராளமாக எடுத்துடலாம் ஒரு அறுவடைக்கு. இப்போ நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, தோட்டம் வந்து போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி 0ல் வரும். அந்த 0க்கு அப்புறம் செடி கவாத்து பண்ணோம். கவாத்து முடித்த பிறகு அந்த செடி மீண்டும் வந்து துளிர் அடித்து அரும்பு கட்டும். அது ஒரு 25 நாள் டைம் எடுக்கும். இது இப்போ நம்ம நடக்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு கவாத்துக்கு 2 இல்லை 3 அறுவடை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் நானும் சொல்லியிருப்பேன். அது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுபவபூர்வமாக நான் காட்டணும்னு விருப்பப்பட்டாங்க. ஒரு கவாத்து முடிச்சுட்டு 2வது கவாத்து பண்ணணுன்ற அவசியம் இல்லை, நமக்கு அறுவடை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் நமக்கு என்ன ஒரு பலன்னு கேட்டிங்கன்னா, அந்த 25 நாள் நமக்கு வந்து 0 ஃப்ளவர்ஸ் இருப்போம் பார்த்திங்களா, பூவே இல்லாத ஒரு நாள், அந்த நாள் நமக்கு அவாய்ட் ஆகும். அது உதாரணம் பார்த்திங்க, சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 10 கிலோ பூ வச்சா கூட 25 நாள் 250 கிலோ பூ வச்சிங்க. அதாவது நான் இந்த 50 சென்ட்டுக்கு நான் சொல்கிற பூ வந்து பார்த்திங்கன்னா 10ல் 1 பங்கு தான் அந்த நான் சொல்கிற பூ. ஏன்னா குறைஞ்சது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 25 கிலோ, அதிகபட்சம்லாம் பார்த்திங்கன்னா 100 கிலோ பூ எடுக்கலாம் ஒரு நாளைக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு 25 நாளுக்கு 25 கிலோ பூ வச்சா கூட 750 கிலோ வந்துடும். நான் சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 கிலோ மினிமமாக 10 கிலோ வச்சுக்கிட்டால் கூட 250 கிலோ, 250 கிலோ வச்சுக்கிட்டு இன்றைக்கி ரேட்டு வந்து 200 போச்சு, நேற்று 200 போச்சு, முந்தா நேற்றும் 200 தான் போச்சு, முந்தா நேற்று கூட. இப்படி தான் போயிட்டுருக்கு. 250 எப்போயாவது ரேராக தான் போகுது. பட் 200 ஒரு கொஞ்சம் போகுது, 250 அப்படின்ற மாதிரி போகுது. இதில் ஒரு பெரிய ஒரு அனுகூலம் அப்படின்னா, பூவோட தரம் வந்து நல்லா இருக்குன்றதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200, 220, 210 இந்த மாதிரி போடுறாங்க. அதுவும் நம்ம கூட 2வது ஷிஃப்ட்டு போய் திருவண்ணாமலையில் பூ போடும்போது நம்ம தம்பி வந்து அங்கேயே கொஞ்சம் ஓய்வு எடுப்பார். ஏன்னா காலையிலேருந்து 4 மணிலேருந்து 3 வந்து பூ பறிப்பார் அவர். திருவண்ணாமலையில் போய் பூ போட்டுட்டு
அப்புறம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூழ் கடை ஒன்று இருக்கும். அந்த அடிக்கிற வெயிலுக்கு போயிட்டு அழகாக 2 டம்ளர் வந்து 2 சொம்பு கூழ் வாங்கி குடிச்சிட்டு அந்த கடையில் கொஞ்ச நேரம் இருப்பார் அங்கே. அந்த சமயத்தில் வந்து அந்த பூவை விற்பனை பண்ணுவார். அப்போ நம்ம விலை சொல்லுவார், 250ன்னு சொல்லுவாங்க. வரவங்க வந்து 220, 230, 210, சம்டைம் 200 இப்படி வாங்கிட்டு போயிடுவாங்க. அதே வந்து நம்ம அதே பூ கடைக்கு மற்ற நண்பர்களும் வருவாங்க. வந்து பூ கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து 150 தான் செல் ஆகும். ஏன்னா பூவோட தரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது. இதை வந்து நான் ஏன் இந்த கம்பேரிசன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் பூவை வந்து தரமாக கொண்டு வந்துடணும். அந்த கொண்டு வந்துட்டாலே நமக்கு கிலோவுக்கு 50 ரூபா கிடைக்கும்போது, ஒரு நாளைக்கு 10 கிலோ பூ போட்டால் கூட நமக்கு 500 ரூபா மற்றவங்கள விட நமக்கு கூடுதலாகவே நமக்கு ரேட்டு கிடைக்கும். இந்த ஒரு உதாரணத்துக்காக தான். இது 10 கிலோக்கு 100 கிலோ பூவுக்கு என்ன ஆகிடுச்சு அப்போ? 5000 ரூபா நமக்கு ஒரு நாளைக்கு கூடுதல் வருமானம். 30 நாளைக்கு 1,50,000 ரூபா கூடுதல் வருமானம். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் சாதாரண விஷயம் நினச்சிட்டு கடந்து போகிறோம். கிடையாது. ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லாபம் இருக்குது. அதுதான் நான் நுணுக்கமான சில விஷயங்களை வந்து நான் வந்து இந்த வீடியோவில் எடுத்து சொல்ல போகிறேன். இந்த மருந்தோட தரத்தையும் நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். நமக்கு வந்து பூ வந்து ஒரு 25 நாளைக்கு பூ வராமல் இருக்கிறப்போ வந்தப்போ என்ன வித்தியாசம்னு பார்த்து நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 250 கிலோ பூ வருதுன்னு வச்சிங்களேன், ஒரு ஆவரேஜாக 200 வச்சுங்க ரேட்டு. 50,000 ரூபாய் நமக்கு வந்து வருமானமே இல்லாமல் ஜீரோவில் உட்காந்துருந்துருப்போம். இந்த 50,000 ரூபாய் வருமானத்தை நிற்காமல் கொண்டு வரணும் அப்படின்னா மருந்து கீழே நம்ம அடி உரம் போட்டதுக்கப்புறம் மேலே நம்ம அடிக்கிற அந்த மருந்தோட வீரியம், தரம் எல்லாமே. மேலே நம்ம அடிக்கிற அந்த மருந்து எப்படி வேலை செய்யுது, என்னென்ன மருந்து எப்படி வேலை செய்யுது, எந்தெந்த மருந்து எதை நம்ம வந்து உற்பத்தியை வந்து அதிகரித்து கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மருந்து நான் படித்து காட்டினேன் பார்த்தீங்களா. இந்த டாட்டா சர்ப்ளஸ் அப்படிங்கிறது முதல்ல நான் படித்து காட்டியிருப்பேன். இது வந்து எம்என் மிக்சர் மைக்ரோ நியூட்ரண்ட்டு, தமிழில் சொன்னோம்னா நுண்ணூட்டச்சத்து கலவை. இந்த எம்என் மிக்சர் அப்படிங்கிறது மகதன் கம்பெனிலும் வருது, டாட்டா கம்பெனிலும் வருது, ஸ்டெயின்ஸ் கம்பெனிலையும் வருது. இன்னும் நீங்கள் வந்து ஒரு கோரமண்டல் கம்பெனியில் வருது. ஏகப்பட்ட கம்பெனியில் இந்த எம்என் மிக்சர் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. உற்பத்தி பண்ணுற அந்த மூலப்பொருள் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காப்பர், ஜிங்க்கு, மெக்னீசியம், மேங்கனீஸு, அப்புறம் ஃபெரஸ் சல்ஃபேட்டு, அதாவது இரும்புச்சத்து, அதுக்கப்புறம் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷு, இதுமாதிரி ஜிங்க் சல்ஃபேட், அமோனியம் சல்ஃபேட்டு, இந்த மாதிரி பல கலவையெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு உரத்தை வந்து இவங்க வந்து கண்டுபிடிச்சி இதை வந்து அவங்க ஒவ்வொரு பிராண்டாக நம்ம கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஒவ்வொரு பிராண்டு தான் நமக்கு வந்து இங்கே இருக்கிற பெரிய ஒரு குழப்பம். என்ன குழப்பம்னா, எந்த பிராண்டு வாங்கி அடித்தா ஓரளவுக்கு நல்லா ரிசல்ட் இருக்குது, எந்த பிராண்டு வாங்கி அடித்தா ரிசல்ட் இல்லை அப்படிங்கிறது ஒரு குழப்பம் வரும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சில நேரங்களில் இந்த மாதிரி டாட்டா, மகதன், அப்புறம் கோரமண்டல், அப்புறம் சுமட்டோமோ, இந்த மாதிரி அப்புறம் அக்ரோ லைஃபு, இந்த மாதிரி அப்புறம் ஜிஜிந்தா கம்பெனி, பாயர் கம்பெனி, இந்த கம்பெனிலாம் நம்ம வந்து ரெஃபரல் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நியாயமாக, கொஞ்சம் உண்மையாக, ஓரளவுக்கு ரீசனபுளாக இருக்கும். சில நேரங்களில் புது கம்பெனி கூட மாட்டிக்கும். நம்ம எதிர்பார்க்காத, கேள்விப்படாத பேர் கூட நம்ம வந்து எம்என் மிக்சர் இருக்குது, இல்லாமல்லாம் கிடையாது. அந்த மாதிரி புது கம்பெனியில் வந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிற அந்த தரம் ஒரிஜினலாக இருக்கிற கம்பெனியில் கூட ஈடுகட்ட முடியாத ஒரு சூழல் நமக்கு கிடைச்சிடும் சில நேரங்களில். இந்த மாதிரி ஒரு பிராண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிற சமயத்தில் நம்ம ஏரியாவில் நம்ம இடத்துல போய்ட்டு ஒரு மருந்து கேட்டோம் அப்படின்னா, அவங்க என்ன மாதிரி மருந்துக்கு அந்த ரிசல்ட் தராங்க அப்படிங்கிறது கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்துட்டு வாங்கிடணும். இது வந்து 1 லிட்டருக்கு வந்து 2 ml போடலாம். இது 2 ml வந்து எம்என் மிக்சர் ஏன் போடுறோம் அப்படின்னா, அதிகப்படியான வளர்ச்சி, அதிகப்படியான துளிர், அதிகப்படியான அரும்பு கட்டுறதுக்கும், செடியோட வளர்ச்சிக்கும், செடியோட தரமாக அதிகமாக ஈல்டு கொடுக்குறதுக்கும் இது மிக முக்கியமான ஒரு ப்ளே பண்ணுது. இது வந்து அடியிலையும் கொடுக்கலாம், மேலேயும் தரலாம். மேலே தரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு, அடியில் தரத்துக்கு வந்து வேறு. மேலே தரத்துக்கு இதெல்லாம் ஒரு கிலோ வந்து 350-400 இருக்கும் ஒரு கிலோவே. இதே நீங்கள் வந்து கிரவுண்டாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 10 கிலோவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா கிட்ட இருக்கும் எம்என் மிக்சர்லாம். அது வந்து அவ்வளோ கொஞ்சம் விலை வந்து கொஞ்சம் கூட. இதை நம்ம ஒரு ஏக்கருக்கு 10லேருந்து 20 கிலோ வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். அடி உரம் போடும்போது அது கூடவே சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு உண்டான மருந்து இது. அதுக்கு அடுத்தாப்புல வந்து பார்த்திங்கன்னா ஃபிடா வந்து பார்த்திங்கன்னா கொசுவுக்கும் புழு பூச்சிக்கும் வந்து மிக சிறப்பான ஒரு மருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா இனோவா மாதிரி ஒரு சின்ன ஒரு பொடி மாதிரி இதுவும் இருக்கும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லு. எந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து கொசுவெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல, இல்லை பூவில் வந்து சொத்தையாக இருக்குது அப்படின்னா
இந்த மருந்து பயன்படுத்தி பாருங்கள். 1 லிட்டருக்கு 1 ml. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேந்தால். பேந்தால் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பேந்தால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொக்குப்புழுக்கு வந்து சிறந்த ஒரு நண்பன். அதிலும் பேந்தாலும் மார்க்கரும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு மருந்து. இது வந்து 1 லிட்டருக்கு 2 ml, மார்க்கர் வந்து 1 லிட்டருக்கு 2 ml. இது ரெண்டுமே கண்டிப்பாக 2 ml கண்டிப்பாக போட்டே ஆகணும் 10 லிட்டருக்கு. ஏன்னா இந்த இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா, இது வந்து மருந்தோட வீரியம் வந்து அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 3லேருந்து 4 நாள் இருக்கணும் செடியில். நம்ம இன்றைக்கி அடித்து நாளைக்கு அந்த வீரியம் இல்லைன்னு வச்சிங்களேன், அடுத்த நாள் வந்து நமக்கு நோய் தாக்குதல் வந்து உட்காந்துரும். சில மருந்தெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இதிலே வந்து நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு மருந்து கொடுத்துருப்பேன், சிமோடிஸ்ன்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டில் இந்த பூச்சி மருந்துலேயே வந்து ஒரு லாஸ்ட் மருந்து வச்சுங்க, மொத்தம் 5 மருந்து கொடுத்துருப்பேன். 5 மருந்தில் வந்து இது 5வது மருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிமோடிஸ் இருக்குது. இப்போ 4வது மருந்து வந்து பார்த்திங்கன்னா ரெனோஃபின் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 1 ml போதும். இது கூட வந்து நம்ம செடியில் இருக்கிற அந்த சொத்தை, செடியில் இருக்கிற அந்த கொசு, பூச்சி, புழு. 2வது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலநிலை மாற்றத்தில் வந்து அதிகப்படியான வெயில், அதிகப்படியான மழைக்கு வந்து இந்த மருந்து வந்து கொஞ்சம் சஸ்டைனபிலிட்டியாக நின்று வேலை செய்யக்கூடிய ஒரு மருந்துங்க. இன்றைக்கி அடிச்சோன்னா நாளைக்கு வந்து மறுபடியும் நோய் தாக்குதல் வரும். சில பேர் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சில பேரோட மனநிலை எப்படி இருக்குன்னா, எவ்வளோ அடித்தாலும் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா அந்த மருந்தோட வீரியமும் அந்த தரமும் வந்து போதலைன்னு அர்த்தம். நம்ம அடிக்கிற ஒரு மருந்து வந்து நிற்கணும். அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சபட்சமாக ஒரு 3லேருந்து 4 நாளாவது நிற்கணும். சில மருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிமோடிஸ் அடுத்து 5வது மருந்து நான் சொல்லியிருக்கேன். இது வந்து 1 லிட்டருக்கு 1 ml, இல்லை 1 லிட்டருக்கு வந்து 0.5 ml கூட 0.5 ml. அதாவது 10 லிட்டருக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 5 ml போடலாம், இல்லை 10 ml நீங்கள் போடலாம். பட் உங்களுடைய அந்த இது இருக்கு இல்லையா, இந்த நான் சொன்ன அந்த மருந்து, அந்த கெமிக்கல் மருந்து, அந்த கெமிக்கல் மருந்தோடு நீங்கள் வந்து சேர்த்து போட்டிங்க அப்படின்னா ஒரு 10 லிட்டருக்கு 5 ml போடுங்க. சிமோடிஸ் பொறுத்த வரைக்கும் இது மட்டும் தான் ஆப்ஷனு. இதில் இன்னொரு மருந்து நம்ம வந்து இதில் கூட வந்து சேர்த்துருக்கோம். இது என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்தது வரப்போகிற மருந்து எல்லாமே அந்த செடி, அதாவது அந்த செடிகளுக்கு வளர்ச்சியை ஊக்கப்படுத்தி துளிர் எடுக்க வச்சு அரும்பு கட்ட வைக்கிறது என்னோடய மெயின் வேலை. அந்த இப்போ வந்து 4 மருந்து நான் 5 மருந்து சொல்லியிருக்கேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல், இது ஃபங்கஸ் அண்ட் இன்செக்ட் ஆசிட். பொதுவாக எல்லாத்துக்குமே தேவையான மொக்குப்புழுக்கு, வால்பேனுக்கு, இலப்பேனுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கருகல், இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ப்ளே பண்ணுறது பேந்தால், மார்க்கர், ரெனோஃபின், ஃபிடா. இது வந்து 4 ஒரு செட்டாக கொடுத்துருப்பேன் ஃபோட்டோவில். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிமோடிஸ் வந்து தனியாக ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பேன். சிமோடிஸ் வந்து 10 லிட்டருக்கு 5 ml போதும். இந்த 4 மருந்து சேர்த்து ப்ளஸ் இதில் 5வது மருந்து நம்ம பயன்படுத்தும் போது, ஒருவேளை நோய் தாக்குதல் வந்து ரொம்ப வீரியமாக இருக்குது, கண்ட்ரோல் ஆகலை மொக்குப்புழுன்னும் போது 10 லிட்டருக்கு வந்து 10 ml தரலாம். ஆனால் அது விலை வந்து ரொம்ப கூட நண்பர்களே. அதனால் வந்து அந்த மருந்து வந்து வாரத்தில் ஒரு முறை பயன்படுத்துங்க. இப்போ இந்த மருந்தெல்லாம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள். ஒரு வேளை உங்களுக்கு வந்து செடியில் வந்து நோய் தாக்குதல் கண்ட்ரோலில் இருந்தால் பரவாயில்ல. சில நேரங்களில் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ நான் அடிக்கிறேன் அப்படின்னா ஒரு 5 நாள் தாங்கும் சில நேரங்களில். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் 4வது நாள்லேயே கொஞ்சம் தோட்டத்தில் லைட்டாக வந்து எனக்கு வந்து மொக்குப்புழு பிரச்சனை, இல்லை செடி ஏதாவது பூ நமக்கு வந்து ஏதாவது மாறுற மாதிரி இருக்குதான்னு பார்ப்பேன். அறுவடை பண்ணும்போது ஏதாவது 1, 2 வந்து ஏதாவது நோய் தாக்குதல் ஆளாகிருக்கா அப்படின்னு பார்ப்பேன். ஆமாம், ஆளாகிருக்கு, பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வந்து உடனே அடிச்சிட வேண்டியது தான். ஏன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடலன்னா. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோட்டத்தில் அதிகமாக ஃப்ளவரிங் வரதுக்காக நான் மகாதன் கம்பெனியில் வர ஒன்று NPKS, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ், சல்ஃபர் வந்து ரொம்ப 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 முக்கியம். இது 1 லிட்டருக்கு 2 ml நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது எக்ஸோடிஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு வந்து நம்ம தாராளமாக 2 ml போதும். 1 ml போதும்னு சொல்லியிருப்போம் முன்னாடி. ஏன்னா எக்ஸோடிஸ் வந்து அதிகமாக பயன்படுத்த ரொம்ப நல்லது. அது வந்து 1 லிட்டருக்கு 2 ml. அதுக்கு அடுத்தது இசாபின் வந்து 1 லிட்டருக்கு 2 ml இசாபின். அதுக்கப்புறம் லஷ்ஷு வந்து 1 லிட்டருக்கு 1 ml. லஷ்ஷு வந்து இந்த 4 காம்பினேஷன் இருக்குது இல்லையா, ஏதாவது என்ன காம்பினேஷனு, MN மிக்சரு, டாட்டா சர்ப்ளஸில் வர MN மிக்சரு, மகாதன் கம்பெனியில் வர NPKS 2 ஆச்சுங்களா. அதுக்கு அடுத்தது இசாபின்னு, எக்ஸோடிஸு, அதுக்கப்புறம் ஷைலோ. மொத்தம் 5 மருந்து ஆச்சு பாருங்கள். இது ஒரு 5 மருந்து, அதுக்கப்புறம் பூச்சிக்கு ஒரு 5 மருந்து, மொத்தம் வந்து 10 மருந்து. அளவு வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நம்ம தோட்டத்துக்கு அந்த அளவு முறை வந்து பயன்படுத்துறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்குது, இல்லை செடிக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குதுன்னா கொஞ்சம் அளவு மட்டும் கம்மி பண்ணுங்கள்.
ஏன்னா மருந்து வந்து எக்கச்சக்கமாக இருக்குன்றதுனால. இப்போ இது 2த்தையும் நீங்கள் வந்து கலந்து நீங்கள் வந்து அடிச்சிங்க அப்படின்னா செடிகளில் உங்களுக்கு நோய் தாக்குதலும் அவ்வளோ சீக்கிரம் வராது. செடியோட வளர்ச்சியும் அதனுடைய இம்பேக்ட்டு அண்ட் கிரியேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செமையாக இருக்கும் ரிசல்ட்டு. செமையாக இருக்கும் ரிசல்ட்டு. நீங்கள் ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்களேன் இந்த மருந்தை. அதுவும் குறிப்பாக எம்என் மிக்சர் நீங்கள் அடிக்க அடிக்க அதனோட ரிசல்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா செம ரிசல்ட் வரும். எம்என் மிக்சர் நீங்கள் அடிச்சிங்கன்னா எம்என் மிக்சர் தான் ஒரு செடிக்கு இன்னும் நல்லா எடுத்துகிட்டு போகும். அதில் அதுவும் மகாதன் கம்பெனியில் வர என்பிகேஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சரியான ரிசல்ட் கொடுக்கும் செடிகளில். யாராவது அடித்து பார்த்தீங்க உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ப்ளீஸ் யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்ம சொல்கிற அந்த மருந்து இது வரைக்கும் அடித்து பார்த்துட்டு ரிசல்ட் ஓரியன்டாக நல்லா இருக்குது, எனக்கு வந்து ரிசல்ட் நல்ல பூ வந்து அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அத்தனை பேருக்கும் வந்து என்னுடைய பணிவார்ந்த நன்றிகள். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன அந்த காம்பினேஷன் மருந்து நான் இப்போ அடித்த இது வரைக்கும் பண்ண விவசாயத்தில் இந்த முறை வந்து நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதனால் வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா மருந்து கடைக்காரர் சொல்கிறது மட்டும் கிடையாதுங்க. நாங்களே வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த மருந்து கொண்டு வந்து அடித்து பார்த்துட்டு தோட்டத்தில் வந்து அடித்து பார்த்து இதனோட ரிசல்ட் எப்படி இருக்குது, இது மூலயமா நமக்கு வந்து என்ன மாதிரி லாபம் கொடுக்குது, எவ்வளோ நாளைக்கு வந்து பூச்சி தாக்குதல் வந்து அரெஸ்ட் ஆகுது, எவ்வளோ பூவை வந்து நமக்கு வந்து ஏற்றி கொடுக்குது, இப்படிலாம் நம்ம தொடர்ந்து கண்காணிக்கிறோம். இதில் நம்ம சொல்கிற அந்த கெமிக்கல் கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 கடைகளில் வந்து மருந்தெல்லாம் பேரை மாற்றிலாம் வாங்கியிருக்கேன். அவங்க எல்லாமே கொடுக்குற அந்த மருந்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த கெமிக்கல் காம்போசிஷன் எல்லாமே சிமிலர் தான். எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்குது. ஒன்று கூட மாற்றம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து திருவண்ணாமலையில் எனக்கு இதெல்லாம் கிடைக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ நீங்கள் வந்து கன்னியாகுமரி இருப்பீங்க, சில பேருக்கு வந்து ஓசூர், இல்லை சில பேர் வந்து ஈரோடு இருப்பீங்க. இப்போ இவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய இஷ்யூ என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி பிராண்டு அங்கே கிடைக்கல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் தாட் வரும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதில் இருக்கிற கெமிக்கல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்என் மிக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோடிஸில் என்னென்ன இருக்குது, அமினோ ஆசிடும் சீவீடு கண்டென்ட்டு, சீவீடு எக்ஸ்ட்ராக்ட், இது ரெண்டுமே இருக்குது. இசாபீடில் வந்து பார்த்திங்கன்னா பியூராக வந்து பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட் தான் அதில் இசாபீடில். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீவீடு இது ஃபல்விக்கு எல்லாமே கலந்துருக்கும். அது வந்து துளிர் அதிகமாக எடுத்து கொடுக்கும். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கல்ட்டர் ஒரு மருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் யாராவது? அந்த மருந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சியை கட்டுப்படுத்தும், செடியோட குரோத்தை வந்து பூ வரத்துக்கு உண்டான ஒரு இதை வந்து ஏற்படுத்தி கொடுக்காது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இது சிமோடிஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பூச்சி மருந்து. அதுக்கப்புறம் பேந்தால் மார்க்கர், ரெனோஃபின்ஃபிடா, இது எல்லாமே என்னென்ன இருக்குது, பேந்தோட்டேட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஃபித்ரின் இருக்குது. அதில் இன்னொன்று நிறையா அந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் வந்து அதில் இருக்குது. நான் ஏற்கனவே பல தகவல் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இது போக வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி மருந்துகள் நம்ம நிறையா கிட்ட இருக்குது. அது பார்த்திங்கன்னா இசிபெட் இருக்குது, அதுக்கப்புறம் எக்லாஸு, ஆல்ஃபா மைத்ரின், பர்ஃபனாஃபாஸு, சைபர்மெத்ரின், இது மாதிரி எல்லாமே வந்து பாருங்கள். இது குறிப்பாக இந்த சைபர்மெத்ரின், ஆல்ஃபா மைத்ரின், குயினல் பாஸு, அதுக்கப்புறம் பர்ஃபனாஃபாஸு, அதுக்கப்புறம் பீஃபித்ரின், இந்த மாதிரி இந்த எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட அப்புறம் கிரேசியா, இந்த மாதிரி மருந்தாக தான் இருக்கும். இதில் ஒரிஜினல் கம்பெனி நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதில் அந்த பேரும் மாறாது, அந்த பேர் வந்து எங்கேயுமே மாறாது. இப்போ உதாரணத்துக்கு சிமோடிஸ் வாங்கணும், நீங்கள் எங்கே வாங்கணும்னா அந்த சிமோடிஸ் தான் சிமோடிஸ் மாதிரி தான் இருக்கும். இதில் எங்கெல்லாம் மாறும் அப்படின்னு கேட்டால் எம்என் மிக்சருக்கு தான் மகாதன் கம்பெனியில் பிராண்டு வந்து மாறும். இப்போ இது பாருங்கள், இது நான் சொன்னால லஷ்ஷு, அதுக்கு அடுத்தது எக்ஸோடிஸு, இப்போ வரது வந்து பார்த்திங்கன்னா இசாபின்னு, அதுக்கு அடுத்தாப்புல வந்து பார்த்திங்கன்னா டாட்டாவில் நான் சொன்னேன் சர்ப்ளஸ் எம்என் மிக்சர் இந்த மருந்து. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிமோடிஸு, இது வந்து பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிரத்யேகமாக பண்ண ஒரு மருந்து. அதுக்கு அடுத்தது நான் சொன்னது மகாதன் கம்பெனியில் வர என்பிகேஎஸ்ஸு. இந்த மாதிரி பாருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச்ங்க.